ஹாய் ஹலோ குட் ஈவினிங். இன்னைக்கு எடிட்டோரியல் டே 4. ஓகே. ஸோ இது வந்து ஈரான் அமெரிக்கா வார் பற்றின ஒரு எடிட்டோரியல் நல்லா இருந்துச்சு. இது ஈஸியாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதை என்ன கேட்டால் நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செஷன் கூட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அன்வின்னபிள் வார் ஆன் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஆப்ரேஷனல் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் எப்பயும் போல தான் இருக்க போது. லாஸ்ட்டாக சம்மரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது புரிஞ்சிச்சுன்னா சம்மரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கோ அது வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ நான் எழுதின சம்மரியும் பாருங்க, இதையும் வாசிச்சுட்டு நீங்க வந்து எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியான எடிட்டோரியல் தான். எதுக்காக இதை எடுத்துட்டு வந்தேன்னா நீங்க சம்மரி எழுதி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த செஷன் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செஷன் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நீங்க எடிட்டோரியல் நீங்களா ஒரு பத்து நிமிஷம் ஆகும். ஈஸி தான், ஏன்னா எந்த ஹார்டான வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ரைட்? ஏன்னா நம்மளே ஓகே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா? ஈஸின்றதுனால சொல்லல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா தான் இருக்கும். எல்லாருக்குமே கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு இது கஷ்டம் தான். ரைட்? ஸோ கான்செப்ட் என்னன்றதை நான் சொல்ல சொல்ல போறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். ரைட்? இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வக்கேப் இருக்கும். வக்கேப் வந்து நோட்ல எழுதி ரிவைஸ் பண்ணி படிக்கணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா சம்மரி. ஓகேவா? சம்மரி வந்துட்டு நான் எழுதியிருப்பேன். ஸோ இந்த சம்மரி வந்து இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ சம்மரியும் பாருங்க. பார்த்துட்டு அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு நீங்க புரிஞ்சதும் நான் சொன்னதும் ஒன்றா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்களே சம்மரி எழுதுங்க. ஓகே. நான் எழுதுன மாதிரி தான் சம்மரி எழுதணும்னு இல்லை. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ரைட்? எழுதி பார்த்துட்டு எங்க கரெக்ஷன் பார்க்கணும்னா ஜெமினைல போட்டு நீங்கள் கரெக்ஷன் பார்த்துட்டு. ஓகேவா? அன்வின்னபிள் வார் ஆன் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ இது வின் பண்ண முடியாத ஒரு வார், அன்வின்னபிள் வார் ஆன் டொனால்ட் ட்ரம்ப்போட ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல. விச் மீன்ஸ் ஆப்ரேஷன்னாலே ஏதோ ஒரு கண்ட்ரியை போயிட்டு இன்வைட் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதர் கண்ட்ரியில் பண்ணுறதா தான் இருக்கணும் மோஸ்டாகவே. ஓகேவா? அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி வார் நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு நான் அசியூம் தான் பண்ணுறேன். உள்ள ரீட் பண்ணி பார்க்கலாம். The US should pursue a deal with Iran and not take a maximalist sound. மினிமலிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். மேக்சிமலிஸ்ட் ஸ்டாண்ட்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ யூஎஸ் வந்துட்டு எதை பர்சியூ பண்ணணும்னா ஒரு டீல் வித் ஈரான் பர்சியூ பண்ணணும். நீங்க வந்துட்டு ஈரான் கூட ஒரு டீல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நாட் டேக் அ மேக்சிமலிஸ்ட் ஸ்டாண்ட். மேக்சிமலிஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. அவங்க சைடில் நிறைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீல் தான் அவங்க கேட்டுட்டு இது டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட சைடில் இப்போ டீல் வந்து ரெண்டு கண்ட்ரி வந்து வார நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ரெண்டு கண்ட்ரி ஒரு டீல் போடுறாங்க அப்படின்னா அந்த டீல் வந்துட்டு அமெரிக்கா வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க சைடில் அமெரிக்காவோட சைடில் மட்டும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வச்சு டீல் கேட்குறாங்க. பட் ஈரான் வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஸோ இதுதான் ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. அவங்க சைடு மட்டும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் வந்து கேட்டு நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? When Donald Trump announced Operation Project Freedom, இந்த ப்ராஜெக்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணோன்னே aimed at guiding stranded merchant vessels out of the Strait of Hormuz. Strait of Hormuzனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு என்னன்னா இந்த டயக்ராம் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அகெயின் வந்துட்டு இப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஈரான் இருக்கும், இங்க வந்துட்டு சவுதி இருக்கும், இந்த இடத்துல அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரே ஒரு வழியா தான் இது கொஞ்சம் இப்படி வரும். ஓகேவா? இது ஈரான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சவுதியில இருந்து வெளியே வர்றவங்களும் சரி, ஈரான்ல இருந்து வெளியே வர்றவங்களும் சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒரே வாட்டர் ஏரியா இதுதான். ஸோ எல்லாமே இவங்க வந்துட்டு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம், மிடில் ஈஸ்ட் எல்லாமே. ஸோ இவங்களுக்கு வாட்டர்வேன்றப்போ அந்த ஒரு ஏரியா தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த ஜாயின் ஆகிற இந்த இடம் கொஞ்சம் குறுகலா இருக்கும். இந்த இடம், இந்த இடத்தோட பேர் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகேவா? இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் இந்தியா. ஓகேவா? ஸோ இவங்களோட அவுட்லெட் வெளியே போறதுக்கான வழியே அது ஒண்ணுதான் சவுதியில. ஏன்னா அங்கே ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகம். இதுல இருந்து வெளியே போற இந்த ஏரியாவை தான் அமெரிக்கா பிடிக்க நினைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நிறைய வெசல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா நின்றுட்டு இருக்கான் வெளியே வர முடியாம. ஏன்னா ஈரான் வந்து இப்போதைக்கு வெளியே விடாம வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டான வெசல்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ரேஷனை ட்ரம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹி வாண்ட் தட் எனி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஈரான் would be dealt with forcefully. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அவரு வார்ன் பண்றாரு. ட்ரம்ப் வந்து வார்ன் பண்றாரு. எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஈரான் நாங்க வந்து வெளியே கொண்டு வரணும்னா அந்த ப்ராஜெக்ட் நடத்துறோம். நீங்க வந்து வெளியே கொண்டு வரும்போது ஏதாவது நீங்க இன்டர்ஃபியர் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்க மேல அட்டாக் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. Over the previous weeks, Mr. Trump had issued several ultimatums to Tehran to reopen the waterway. ஸோ லாஸ்ட்டாக சில வாரங்களாவே வந்து ட்ரம்ப் வந்துட்டு சில அல்டிமேட்டம்ஸ் அப்படின்னா ஃபைனலா இப்போ நீ விடு, இல்லைன்னா உன்னை வந்து அவ்வளோதான் இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், ஃபுல்லாக அடிச்சிடுவேன், உன் கண்ட்ரிவே சேதம் பண்ணிடுவேன், இந்த மாதிரி நிறைய வந்து அல்டிமேட்டம். அப்படின்னா இதை பண்ணு, இல்லைன்னா நான் அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் போடுறது தான் அல்டிமேட்டம். ஓகேவா? எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நிறுத்துறோம்ல, அதுதான் அல்டிமேட்டம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. யாருக்கு? டெஹ்ரான். டெஹ்ரான்னா யாருன்னா ஈரானோட கேபிட்டல். ஓகேவா? ஸோ ஈரானோட கேபிட்டலுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஆர்டர் போட்டுட்டே இருக்காங்க. அந்த வாட்டர் வே விச் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, விச் இஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் லான்ச் தி வார் ஆன் February 28. ஸோ February 28ல ரெண்டு பேரும் யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து வார் ஒன்று தொடுக்குறாங்க ஈரான் மேல. அதுல க்ளோஸ் பண்ணதான் இப்போ வரைக்கும் அது ஓப்பன் பண்ணல. அப்பப்போ ஒன்று ரெண்டு ஷிப்போ வந்து வெளியே விடுறாங்க. ஸோ அதுல தான் நமக்கு கேஸ்ல இருந்து பெட்ரோலியம் இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஆஸ் ஈரான் ரெஃப்யூஸ்டு டு பட்ஜ்னா அடி பண்ணிடுது. இவங்க சொல்றதுக்கெல்லாம் இல்ல நாங்க ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க அடி பண்ணியல. ரெஃப்யூஸ்டு டு பட்ஜ்னா அடி பண்ணிடுது. ஸோ அடி பண்ணிய மாட்டோம்னு சொன்ன உடனே மிஸ்டர் ட்ரம்ப் லான்ச் தி ஆப்ரேஷன் டு மிலிட்டரிலி ரீஓப்பன் த ஸ்ட்ரெயிட். ஸோ இவர் இந்த ஆப்ரேஷனை போட்டுட்டார். மிலிட்ரிலி நாங்கள் வந்து மிலிட்ரி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. பட் இட் லாஸ்டட் பேர்லி 50 hours. ஆனால் இந்த ஆப்ரேஷன் வெறும் 50 hours தான் போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஈரான் ரெஸ்பாண்டட் பை ஃபயரிங் அட் 2 அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸ் இன் த ஸ்ட்ரெயிட் அண்ட் அட்டாக்கிங் அ யூஏஇ டேங்கர். ஸோ இவங்க இந்த ஆப்ரேஷன் எடுத்த உடனே கொண்டு வந்து அவங்களோட டெஸ்ட்ராயர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல நிறுத்தி பயமுறுத்துறாங்க. ஓகேவா? ஸோ சட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்துட்டு அமெரிக்கா கொண்டு வந்து ஈரான் கிட்ட நிறுத்திட்டாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட நீ இப்போ திறந்து விடலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ரேஷன் நடத்துறாங்க. இல்லைன்னா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பட் இந்த ஆப்ரேஷன் வெறும் 50 hours தான் நடந்துச்சு. அதுக்கு மேலே நீடிக்கல. ஏன்னா ஈரான் வந்து தாக்கிட்டாங்க. ரெண்டு அமெரிக்கன் டெஸ்ட்ராயர் ஷிப்பை வந்துட்டு தாக்கிட்டாங்க. யூஏஇல இருந்து வெளியே வந்த ஒரு டேங்கரையும் வந்துட்டு, யூஏஇனா எங்க இருக்குன்னு சொன்னேன், இந்த இடத்துல தான் இருக்கும் யூஏஇ. ஸோ இங்க இருந்து வெளியே வந்த ஒரு டேங்கரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. டேங்கர் ஆஃப் ஓமன்ஸ் கோஸ்ட். ஓமனோட கோஸ்ட்ல இருந்து, ஆஃப் ஓமனோட கோஸ்ட்னா யூஏஇயோட ஷிப்பு, டேங்கர் ஷிப் இருக்கு. அது எங்க இருந்து வந்திருக்குன்னா ஓமனோட கோஸ்ட்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? மேபி யூஏஇக்கு ஓமனுக்கு வந்து ஃபியூயல் சப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. பட் ஓமனோட கோஸ்ட்ல இருந்து கிளம்புன அந்த ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ரெண்டு அமெரிக்கன் டெஸ்ட்ராயரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த யூஏஇ க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆஃப் போத் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். யூஏஇ வந்து யாருன்னா ஆலே கிடையாது. ஆலேனா ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் ஆஃப் யூஎஸ்ல அவங்களோட கூட்டணி கிடையாது. ஓகேவா? யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் கூட்டணி கிடையாது. பட் அகெயின் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். தேவையான இடங்கள்ல மட்டும் அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுப்பாங்க. ட்ரேட் பார்ட்னர் மாதிரி. தேவையானப்போ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறது, ஹெல்ப் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்களே தவிர இந்த வார்ல இவங்க உள்ள வரல. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆஃப் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஆல்சோ செட் இட் வாஸ் அட்டாக்டு டுவைஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தாங்க எங்களை ஆல்ரெடி 2 டைம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈரான் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகேவா? யார் கம்ப்ளைண்ட் பண்றா? யூஏஇ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஐ மீன் இவங்க வந்து வாருக்குள்ள வரல. பட் அகைன் இவங்களோட ஷிப்பே சேர்த்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே. வித் சீஸ்ஃபயர் கம்மிங் அண்டர் ஸ்ட்ரெயின் அமிட் ஹாஸ்டிலிட்டிஸ். சீஸ்ஃபயர்னா ஒன்றும் இல்லை, போர் நிறுத்தம். ஓகேவா? இது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கம்ப்ளீட்டா போர் வந்து ஸ்டாப் பண்ணல, போதும் போரும்னு நினைக்கல. பட் அகைன் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு நாள்? அந்த இப்போதைக்கு வந்து எவ்வளவு நாள்னு தெரியல. மேபி அது 5 days இருக்கலாம், 10 days இருக்கலாம், இல்லைன்னா அகைன் எப்ப வேணா இருக்கலாம். எப்ப வேணா திரும்ப வந்துட்டு பேட்டரியில எப்ப வேணா அவங்க திரும்ப வந்துட்டு அந்த வாரம் எடுக்கலாம். பட் போர் நிறுத்தம்ன்றது குறுகிய காலத்துக்குள்ளதுதான், கம்ப்ளீட்டான ஸ்டாப்பேஜ் கிடையாது. ஓகேவா? சீஸ்ஃபயர் கம்மிங் அண்டர் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா கஷ்டப்படுறது. ஸோ சீஸ்ஃபயருக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுது. அமிட்னா எதுக்கு மத்தியில? ஹாஸ்டிலிட்டிஸ். ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னா எனிமிட்டி. உங்களோட எனிமிட்டி வந்து கூடிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால சீஸ்ஃபயர் வர்றதுக்கான சான்சஸே குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் on Wednesday said he was pushing the operation at the request of Pakistan. Pausing the operation at the request of Pakistan. ஸோ வெனஸ்டே இவர் என்ன அறிவிச்சிட்டாரு அப்படின்னா, நாங்கள் இப்போதைக்கு சீஸ்ஃபயர் அறிவிக்கிறோம் பாகிஸ்தானோட ரெக்வஸ்ட்காக அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்க. Well, Mr. Trump continues to make sweeping claims about winning the war. ஸோ
என்னதான் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து கண்டினியூஸ் டு மேக் ஸ்வீப்பிங் கிளைம்ஸ் அப்படின்னா மொத்தமா நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு அடிச்சு விடுற மாதிரி ஒரு ஸ்வீப்பிங் கிளைம், அல்டிமேட்டான ஒரு கிளைம், நம்ப முடியாத ஒரு கிளைம்னு கூட சொல்லலாம். வின்னிங் த வார், நாங்க தான் வாரை வின் பண்ண போறோம் அப்படின்ற கிளைம்ஸ் எல்லாம் வச்சா கூட த ஃபேக்ட் தட் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ரிமைன்ஸ் க்ளோஸ்டு, இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கு. இவரால் வின் பண்ண முடியலன்றது அதுல இருந்து தெரிய வருது. ஏன்னா இந்த ஃபேக்ட்ன்றது உண்மையை சொல்றாங்க. என்னதான் இவர் தப்பான கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட ஃபேக்ட் என்னன்னா இதுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தி ஆபரேஷன் டு ரீஓப்பன் இட் டிட் நாட் லாஸ்ட் ஈவன் 3 days, 50 hours, ஆல்மோஸ்ட் 3 days இல்ல, 2.5, 24, 48, 50 மணி நேரம் தான் இருந்திருக்கு. 3 நாளைக்குள்ள கூட நீடிக்கல அந்த ஒரு ஆபரேஷன். பாயிண்ட்ஸ் டு அ வெரி டிஃபரெண்ட் ரியாலிட்டி ஆன் த கிரவுண்ட். ஸோ இங்க வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. while மிஸ்டர் ட்ரம்ப் continues to make sweeping claims about winning the war, இவர் வந்து என்னதான் சொன்னா கூட ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஐ மீன் இந்த ஃபேக்ட் எல்லாமே சொல்லியிருக்கிற எல்லா ஃபேக்ட்டுமே, ஏன்னா இங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கு. இவரோட ஆப்ரேஷனும் 3 நாள் கூட நீடிக்கல, 3 நாளைக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா ரியாலிட்டி ஆன் த கிரவுண்ட காட்டுது, வார அவங்க வின் பண்ணல அப்படின்றது. புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுறது இங்க ஸ்வீப்பிங் கிளைம் இருந்தா கூட ஃபேக்ட் என்னன்றது இந்த 2 இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில இந்த ரெண்டையும் வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த என்டையர் கிளாஸையும் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேர்க்குது. பாயிண்ட்ஸ் டு அ வெரி டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி ஆன் த கிரவுண்ட். அவர் சொன்னதை தாண்டி வேற ஒரு ரியாலிட்டியை வந்து காட்டுது இந்த ஃபேக்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? த யூஎஸ் நாட் ஒன்லி ஃபெயில் டு அச்சீவ் எனி ஆஃப் இட்ஸ் டிக்ளேர்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த யூஎஸ் வந்துட்டு அவங்களோட டிக்ளேர்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அதை மட்டும் அச்சீவ் பண்றதுல அவங்க வந்துட்டு ஃபெயில் ஆகல. டியூரிங் தி 40 days ஆஃப் வார், விச் மீன்ஸ் February 28 ஸ்டார்ட் ஆன வார்ல 40 நாள். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 40 நாள் சொல்றாங்க. இந்த 40 நாள்ல இவங்க இவங்க டிக்ளேர் பண்ண அப்ஜெக்டிவ்ஸ், இவங்க டிக்ளேர் பண்ண அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்கள போயிட்டு டைரக்டா அடிச்சு அவங்களோட ஹெட்டை வந்து காலி பண்றது தான். காலி பண்ணிட்டு இவங்க வந்து அங்க டெமோக்ரஸி வந்துட்டு, ஏன்னா அங்க வந்து அரசர் ஆட்சி மன்னர் ஆட்சி மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நீங்க எனக்கு கீழே வரணுன்றது தான் இவரோட இனிஷியல் அப்ஜெக்டிவா இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான அவரோட எந்த அப்ஜெக்டிவுமே இங்க வந்துட்டு அவர் அச்சீவ் பண்ணல. ஓகேவா? நாட் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் வேற என்ன பண்ணிருக்காரு, இதை மட்டும் அவர் அச்சீவ் பண்றதுல ஃபெயில் ஆகல, பட் வேற எதுலயோ ஃபெயில் ஆயிருக்காரு. பட் இஸ் நவ் கிராப்பலிங் வித் அ கிரைசிஸ் கிரியேட்டட் பை தி வார் இட் செல்ஃப். அவர் கிரியேட் பண்ண வார்னால அவங்களுக்கே பெரிய பிரச்சனை ஒன்று வெடிச்சிருக்கு. ஓகேவா? அதையும் அவங்க வந்துட்டு இப்போ தாக்கு பிடிக்கணும். த க்ளோஷர் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட், அகெயின் அந்த கிரைசிஸ் என்னன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிராப்லிங் வித் அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் வித், டீலிங் வித், எப்படி வேணா சொல்லலாம். ஸ்ட்ரகிளிங் வித், கோப்பிங் அப் வித், எப்படி வேணா சொல்லலாம். அதுல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. Unlike Mr. Trump, who has made several self-contradictory statements since the war began. ட்ரம்ப் மாதிரி இல்ல. ஓகேவா? அன்லைக் மிஸ்டர் ட்ரம்ப்னா ட்ரம்ப் மாதிரி இல்லாம ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ட்ரம்ப் தான் இந்த ஹூ. ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அப்ப ட்ரம்ப் தான் ஹூ. ட்ரம்ப் ஹாஸ் மேட் செவரல் செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டே இருக்காராம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரி. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு இப்ப சொல்றேன்னா 5 நிமிஷம் கழிச்சு நானே இல்லை நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னா கான்ட்ரடிக்டரி. ஒண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றது. இந்த மாதிரியான கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ட்ரம்ப்பே விடுறாரு. ஓகேவா? எப்போ? சின்ஸ் த வார் பிகன், ஈரான் ஹஸ் ரிமைன் கன்சிஸ்டன்ட் இன் இட்ஸ் டிமாண்ட்ஸ். அன்லைக் ட்ரம்ப், ட்ரம்ப் மாதிரி இல்லாம ஈரான் வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ்ல அவங்க கன்சிஸ்டண்டா இருக்காங்க. ஆரம்பத்துல என்ன கேட்டாங்களோ இப்ப வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி said last week that Iran would protect its missile and nuclear capabilities and continue to exercise control over the Strait of Hormuz. ஓகேவா? ஸோ இவங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்றதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சுப்ரீம் லீடர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க அப்பா தான் வந்துட்டு இந்த பாம்பு போட்டு கொண்டுட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து இவங்க என்னதான் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா கூட அடுத்து அவரோட பையன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் தான் முஜ்தபா கமேனி. இவர் லாஸ்ட் வீக் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரான் வந்துட்டு எப்பயுமே அவங்களோட இட் ப்ரொடெக்ட் இட்ஸ் மிசைல் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி. இவங்க வந்து நியூக்ளியர் இதெல்லாம் பாம்ஸ் நியூக்ளியர் ஃபீல்ட்ல வந்து இவங்க டெவலப் ஆகிறது அமெரிக்காவுக்கு இன்னொரு கன்சர்னாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மட்டும் தான் நியூக்ளியர் பவர் வச்சிருக்கணும், அப்பதான் எல்லாரையும் மிரட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். ஸோ இவங்க வந்து நியூக்ளியர் பவர் வச்சிருக்கிறதும் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்தது. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு என்ன மெயினான கன்சர்ன்னா எங்களோட மிசைல் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் ப்ரொடெக்ட் பண்றது தான் எங்களுக்கு அட்மோஸ்ட்
நீட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் கண்டினியூ டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இவங்க வந்துட்டு எங்களோட ஆட்சி தான் இருக்கணும், இதை வந்துட்டு நாங்கள் பிரைவேட் ஆக்குனாலோ இல்லைன்னா வேற யாரோ இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து இது பாதிக்கும், எங்களோட அவங்களோட கண்ட்ரியோட ஜியோகிராஃபியுமே பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்குமே டேஞ்சர் வரலாம் வேற யாராவது இதை எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா அவங்களோட இது பார்டர்ல தான் அது இருக்கு. ரைட். ஸோ அதனால இவங்க வந்து இவங்களோட அல்டிமேட்டான நோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைல் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ப்ரொடெக்ட் பண்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட கண்ட்ரோலை இவங்களே வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இவங்களோட டிமாண்ட் வந்து இதுவாக தான் இருக்குது. பட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு செல்ஃப் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அது என்னன்றது பின்னாடி சொல்லுவாங்க. Tehran appears convinced that the war has strengthened its hand and that time is on its side. டெஹ்ரான்னா ஈரான் தான், அகெயின் ஈரானோட கேபிட்டல் அப்படின்னா ஈரான் சொல்ற மாதிரி தான். டெஹ்ரான் அப்பியர்ஸ் கன்வின்ஸ்ட், ஸோ அவங்க கன்வின்ஸ்டா தான் தெரியுறாங்க தட் தி வார் ஹஸ் ஸ்ட்ரென்தன்ட் இட்ஸ் ஹேண்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அபவ் பார்த்தோம்ல, லைக் அந்த அவங்களோட மிஷன் வந்துட்டு இந்த ஆபரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆபரேஷன் ஃப்ரீடம், அது 3 நாள் கூட நீடிக்கல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு வேற என்ன சொன்னாங்க, ஹார்மோஸை இன்னும் வந்துட்டு அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அதனால தான் க்ளோஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் டெஹ்ரானை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுது. எப்படி இவங்க தான் ஸ்ட்ராங் ஹேண்ட்ல இருக்காங்க, ஸ்ட்ரென்தன்ட் இன் இட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் டைமும் இவங்க சைடு, காலமும் இவங்க சைடு தான் இருக்கு அப்படின்றத டெஹ்ரான் வந்துட்டு நம்புறாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் ஹாஸ் மேட் அ சீரீஸ் ஆஃப் மிஸ்கால்குலேஷன். ட்ரம்ப்பும் நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் பண்றாரு. In the first week of the war, he said he would accept nothing short of Iran's unconditional surrender. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் தி வார் அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆன அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இவர் வந்துட்டு he said he would accept nothing, ஈரானோட அன்கண்டிஷனல் சரண்டர், நீங்க வந்து டைரக்டா என் கால் கீழே வெல்லும், எங்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும், இப்படி நீங்க சரண்டர் ஆகிறது தான் என்னோட அட்மோஸ்ட் நீடு, அதை நோக்கி தான் அந்த வாரை தொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. ரைட். ஏன்னா இந்த மிஸ்கால்குலேஷன்ஸ் சொல்றாங்க, இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோர் ஓவர் இந்த மாதிரி பாதி சொல்லிட்டு விட்டுருந்தாங்கன்னா மோஸ்டா அடுத்த சென்டென்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது மாதிரி தான் அந்த சென்டென்ஸோட அந்த பேசேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. ஓகே, கரெக்டா அந்த ஃப்ளோ அழகா வரும். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல செல்ஃப் கான்ட்ரடிக்டரின்னு சொன்னாங்க, இவங்களோட டிமாண்ட் வந்துட்டு இங்க கன்சிஸ்டன்டா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த கன்சிஸ்டன்டான டிமாண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்சோ செல்ஃப் கான்ட்ரடிக்டரி என்னன்னு சொல்லணும். ஸோ டைரக்டா இதை சொல்லிட்டு நீங்க இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் கான்ட்ரடிக்டரியா இருக்கு, ஆனா இவங்கள மாதிரி ட்ரம்ப்ப மாதிரி ஈரான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஈரானோட இது என்னன்னு சொல்லிட்டாங்க. தென் அப்படியே வந்து ட்ரம்ப்போட சொன்னீங்கன்னா புரியாது உங்களுக்கு. ரைட். அகெயின் வந்து செல்ஃப் கான்ட்ரடிக்டரின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சென்டென்ஸை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வேர்ட். ட்ரம்ப் வந்து நிறைய மிஸ்கால்குலேஷன் பண்றாரு. ஸோ அடுத்த வேர்ட் வந்து யாரை சொல்றாங்கன்னு தெரிஞ்சிடும், இந்த ஹீ வந்து யாருன்றது தெரிஞ்சிடும். ரைட். இதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஈரான் வந்து ட்ரம்ப் மாதிரி இல்லை, அவங்க கன்சிஸ்டன்டான டிமாண்ட்ஸ் தான் வச்சாங்க, அந்த கன்சிஸ்டன்டான டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு திரும்ப சட்டுன்னு நீங்க செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் போடுறது எதுன்னு சொன்னீங்கன்னா புரியாது அது யாரோடதுன்னு. ஸோ அதனால மறுபடியும் ட்ரம்ப் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அந்த செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ரைட். he said he would accept nothing short of unconditional surrender. எங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களோட சரண்டர் மட்டும் தான், அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு அந்த வார். ரைட். பட் as the conflict dragged on, கான்ஃபிளிக் போக போக he started demanding a deal. அதுக்கப்புறம் போக போக அவரே ஒரு டீலர், கான்ஃபிளிக் dragged on அப்படின்னா இழுத்துட்டே போறது. ரைட். போக போக இவர் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, டீலுக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஈரான். Right? Both sides agreed to a ceasefire on April 8, but the US which imposed a blockade on Iranian ports on April 12. ஸோ ரெண்டு பேருமே சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்போ ஏப்ரல் 8 அன்னைக்கு நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு ரெண்டு கண்ட்ரியுமே ஒத்துக்கிட்டு சீஸ்ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் யூஎஸ் ஷிப் என்ன பண்ணாங்கன்னா விச் இம்போஸ்ட் பிளக்கேட் அப்படின்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு இம்பெடிமெண்ட் வச்சாங்களோ இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. எங்க ஈரானோட போர்ட்ல எப்போ ஏப்ரல் 12. ஸோ 4 நாள்ல இவங்க வந்து மறுபடியும் இவங்க கப்பலை நிறுத்தி பிரச்சனை பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேருமே சீஸ்பயர் வந்து ஏதோ ஒரு டீல்ல தானே சீஸ்பயர் போட்டிருப்பாங்க. ஸோ இவர் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு அந்த வெளியே அவங்களோட ஈரானியன் போர்ட்ஸ்னா அங்கிருந்து வெளியே வரக்கூடிய ஆயில் எல்லாமே வந்து வெளியே போகணும்ல, மற்ற கண்ட்ரியோடதுக்கு தான் வெளியே போகாம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி வச்சிருப்பாங்க, அவங்களோட கண்ட்ரில இருந்து வெளியே போறது போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமி
பிரச்சனை தானே. ஸோ அது போயிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் போயிட்டு அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க, வெளியே யாரும் போக முடியாத அளவுக்கு. அந்த இடத்துல ஈரானியன் போர்ட்ஸ் வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணதும் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீஸ்பயரே முடிஞ்சிரும்ல, இவங்க மறுபடியும் தாக்குவாங்க. ஸோ பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதான் சொல்றாங்க ஃபெயில் டு எக்ஸாக்ட் எனி மீனிங்ஃபுல் கன்செஷன் ஃப்ரம் ஈரான். இப்படி கொண்டு வந்து நிறுத்தினதுனால இந்த சீஸ்பயருக்கு வேல்யூவே இல்லாம போயிருச்சு. ஸோ இவங்க கேட்ட அந்த கன்செஷன் எல்லாம் டீல்ல கேட்டிருப்பாங்க, இது எதை நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே மியூச்சுவலா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அதை வந்து கேட்க முடியாம போயிருச்சு. ஸோ ஃபெயில் டு எக்ஸாக்ட் எனி மீனிங்ஃபுல் கன்செஷன் ஃப்ரம் ஈரான். புரிஞ்சுச்சா? அவங்க இந்த டீல்ல போட்ட எதையுமே கேட்க முடியாம போயிடுச்சு. Contrary to his rhetoric, he holds few strong chords in his war of attrition. ஓகேவா? ரெட்டரிக் அப்படின்னா அவர் பேச்சு திறமை. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இவர் நல்ல வாய்ஸோடால் விடுறாரு, வாய்ஸோடால் அந்த அந்த மாதிரி மீனிங் தான். அந்த மாதிரி இவர் ட்விட்டர்ல நிறைய போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேசுறாரு. பட் அகெயின் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு ரொம்பவே ஃபியூ ஸ்ட்ராங் கார்ட்ஸ் தான் இருக்கு இவர் பக்கம். அதாவது இவங்க பக்கம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல வார்ல, அதுக்கான கார்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆத்தர். ஓகே. இன் தி வார் ஆஃப் அட்ரிஷன்னா ஒருத்தங்களை வந்துட்டு ஒருத்தவங்களோட பவரை வீக்கெண்ட் பண்றது, அந்த எனிமியை வீக்கெண்ட் பண்றதுன்ற மீனிங். ஸோ இப்போ எனிமியோட பவரை வீக்கெண்ட் பண்ற இந்த வார்ல அமெரிக்கா வந்துட்டு இப்போ ஸ்ட்ராங் கார்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட பவர் குறைஞ்சிட்டே போகுதுன்ற மீனிங். ஓகேவா? இஃப் தி கிரைசிஸ் பர்சிஸ்ட், இந்த மாதிரி இந்த கிரைசிஸ் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் இன்ஃபிளிக்ட் லாஸ்டிங் டேமேஜ் ஆன் தி யூஎஸ் அண்ட் தி குளோபல் எக்கனாமி. இந்த இடத்துல இன்ஃபிளிக்ட்ன்றதுக்கு மீனிங் தெரியல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அப்படியே வாசிச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேற என்ன வேர்டு வரலாம்னு தோணும், இந்த இடத்துல வேற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இது எதை மீன் பண்ற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இஃப் த கிரைசிஸ் பர்சிஸ்ட் இட் வில் கிரியேட் சொல்லலாமா? இல்லைன்னா இட் வில் காஸ் சொல்லலாமா? டேமேஜ் இருக்கிறதுனால காஸ்ன்னு சொல்லலாம், கரெக்டா இருக்கும். ஸோ இட் வில் காஸ்ட் லாஸ்டிங் டேமேஜ் ஆன் தி யூஎஸ் அண்ட் தி குளோபல் எக்கனாமி. இப்படி இந்த கிரைசிஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஐ மீன் இந்த இன்ஃபிளிக்டுக்கு மீனிங் காஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு மீனிங் தெரியாததை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இஃப் த கிரைசிஸ் பர்சஸ் இட் வில், இது வந்து யாருக்கு டேமேஜ் உண்டு பண்ணும் அப்படின்னா யூஎஸ்க்கும் டேமேஜ் உண்டு பண்ணும், ஆஸ் வெல் அஸ் குளோபல் எக்கனாமியும் பாதிக்கும். ஏன்னா மோஸ்டா வந்துட்டு மிடில் ஈஸ்ட் தான் அந்த வழியா அவங்க கண்ட்ரில இருந்து வர்ற எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும். அவங்க வந்துட்டு மிடில் ஈஸ்ட்னாலே அங்க ஆயில் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் அங்க வந்துட்டு உற்பத்தி ஆகும். அது எல்லாத்தையும் அவங்க அந்த சி வழியா தான் வெளியே கொண்டு வந்தாகணும், ரைட்? ஸோ இப்போ கம்ப்ளீட்டா அந்த எக்கனாமி குளோபல் எக்கனாமியே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொட்டென்ஷியலி என்டேஞ்சரிங் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் பிரசிடென்சி. ஸோ இது எல்லாமே எதை கடைசியா கலெக்டிவா காட்டும் அப்படின்னா ட்ரம்ப்போட பிரசிடென்சிக்கே வந்துட்டு பிரச்சனை வரும். என்டேஞ்சர் அப்படின்னா டேஞ்சர்னா பிரச்சனை, ரைட்? என்டேஞ்சர்னா இன்னும் வந்துட்டு டேஞ்சர் ஆக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரம்ப்போட பிரசிடென்சிக்கு டேஞ்சர் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்னா அந்த கண்ட்ரியில இருக்கிற மக்களும் எல்லா கண்ட்ரியும் கஷ்டப்படும், இவர் தேவையில்லாம வார் தொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிலேயே அவங்களுக்கு எதிரான புரட்சியாளர்கள் அதிகமாவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரசிடென்சிக்கே ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு. ஓகே. இஃப் யூ ரெசியூம்ஸ் தி வார், இப்படி வாரம் வந்துட்டு ஒரு ரெசியூம் பண்ணிட்டே இருந்தாருன்னா டெஹ்ரான் வில் ரிட்டாலியேட் பை டார்கெட்டிங் கல்ஃப் கிங்டம்ஸ். திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரிட்டாலியேட்னா டெஹ்ரான் ஈரான் சொல்லிட்டேன். ஸோ டெஹ்ரான் வந்துட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார? கல்ஃப் கிங்டம். கல்ஃப்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் கிங்டம் தான். சவுதியா இருக்கட்டும், ஓமனா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு அவங்களோட ராணுவத்தெல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் வரும்போது யூஎஸ்ஏ எங்க இருக்கு? வேற கண்டத்துல இருக்கு, ரைட்? அமெரிக்கா கான்டினென்ட் நார்த் அமெரிக்கால இருக்கு. ஸோ அங்க இருந்து இங்க அடிக்கணும் அவங்க, ரைட்? அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க அடிக்க முடியாது. மிசைல்ஸ் ரொம்ப அவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மிசைல்ஸ் இருக்காது. ஸோ அவங்களோட பக்கத்துல பக்கத்துல ஒவ்வொரு கண்ட்ரி இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஏ இருக்கலாம், இல்லைன்னா ஓமனா இருக்கலாம், இங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட கேம்ப், மிலிட்டரி கேம்ப் வச்சிருப்பாங்க, அங்க இருந்து அடிப்பாங்க ஈரான், ரைட்? ஸோ நீங்க இப்படியே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஹ்ரான் வந்துட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிப்பாங்க உங்களோட கல்ஃப் கிங்டம்ஸை டார்கெட் பண்ணி, ரைட்? which would be catastrophic for the global economy. Again வந்து the global economy தான் பாதிக்கும், ரைட்? ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. அமெரிக்கா இஸ் நாட் வின்னிங் திஸ் வார். அமெரிக்கா இந்த வாரை வின் பண்ணவே இல்லை. No amount of social media threats or military posturing is going to alter this reality. எந்த ரியாலிட்டி? இவங்க வின் பண்ணவே இல்லைன்ற இந்த ரியாலிட்டியை வந்துட்டு எது மாத்த போறது இல்லை? சோசியல் மீடியா த்ரெட்ஸ். நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரம்ப் வந்து ட்வீட் போட்டுட்டே இருப்பாரு, அந்த த்ரெட்டும்
ட்வீட் போட்டு த்ரெட் பண்ணி இப்போ உங்களை அடிக்க போறோம், நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடிக்க போறோம் த்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரியான சோஷியல் மீடியா த்ரெட்ஸும் மிலிட்டரி போஸ்டிங்னா மிலிட்டரியை கொண்டு வந்து அங்கங்க நிறுத்தி வைக்கிறது, இதுவும் இந்த ரியாலிட்டியை மாத்த போறதே கிடையாது. நீங்க கண்டிப்பா இந்த வாரை வின் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாஷிங்டன் ஷுட் ரெகனைஸ் திஸ். இதை வந்து வாஷிங்டன் ரெகனைஸ் பண்ணும். வாஷிங்டன்னா யூஎஸ் தான். ஓகேவா? ரெகனைஸ் திஸ் அண்ட் பர்சியூ அ டீல் வித் ஈரான். ஈரான் கூட ஒரு டீலுக்கு வாங்க. ஓகேவா? இதை நீங்க ரெகனைஸ் பண்ணுங்க. எப்படினாலும் இது உங்களோட பிரசிடென்சி பாதிக்க போகுது, உங்களையும் பாதிக்க போகுது, உங்களை சுத்தி உள்ள கல்ஃப் கண்ட்ரிஸையும், உங்களுக்கு ஆலையா இருக்கக்கூடிய இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸையும் பாதிக்க போகுது, குளோபல் எக்கனாமியும் பாதிக்க போகுது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு டீலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. pursue a deal with Iran based on accommodating mutual demands. மியூச்சுவல் டிமாண்ட்ஸ்க்கு உட்பட்டு ஒரு டீல் ஒன்று போடுங்க. ரெண்டு பக்கம், ஏன்னா அவர் மேக்சிமலிஸ்ட் டீல்ஸ்க்கு தான் வராரு, டிமாண்ட்ஸ்க்கு தான் வராரு. அவர் பக்கம் மட்டும் நிறைய ரெண்டு பக்கம் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும்ல, ரைட்? இவரு பக்கத்துல மட்டும் நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுட்டு டீல் சைன் பண்ணுனா எப்படி ஈரான் எப்படி சைன் பண்ணுவாங்க? சைன் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ மியூச்சுவலான டிமாண்ட்ஸ்க்கு வாங்க, ரெண்டு பேரும் டீல் சைன் பண்ணுங்க. அண்ட் ரெசிப்ரோக்கல் கன்செஷன், ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் கன்செஷன் எடுத்துக்கணும். கன்செஷனா கொஞ்சம் குறைச்சிக்கோப்பா அப்படின்னு கேட்போம்ல, கடையில போய் அதான் கன்செஷன் கேட்கறது, நமக்காக கொஞ்சம் குறைச்சிக்க சொல்றது. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் கன்செஷன்ஸ் அதுவுமே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இட் வாண்ட்ஸ் டு அவாய்ட் புஷிங் த வேர்ல்ட் எக்கனாமி டுவர்ட்ஸ் அ precipice. ஓகேவா? எதை அவாய்ட் பண்றதுக்காக? வேர்ல்டோட எக்கனாமியே precipice அப்படின்னா ஒன்றும் இல்லை, எட்ஜ் ஆர் பிரிங்க், அதில் பாதாளத்துக்கு தள்ளாம வேர்ல்டோட எக்கனாமி அதில் பாதாளத்தை தள்ளுறதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரியான டீலை சைன் பண்ணி சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ரைட்? அந்த டீலும் எப்படி இருக்கணும்? மியூச்சுவல் டிமாண்ட்ஸ் இருக்கணும், ரெசிப்ரோக்கல் கன்செஷன், ரெண்டு பக்கமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான கன்செஷன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ரெண்டு பக்கமும் வரதா இருக்கணும், நான் மட்டும் உனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, ரைட்? அதுதான் ரெசிப்ரோக்கல் கன்செஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இதுல எப்படி என்ன டோன்ல வந்திருக்குன்னு புரிஞ்சுச்சா? ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாங்க இவங்க ட்ரம்ப்போட நோஷன் என்னன்னு சொன்னாங்க, இந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வரிசையா வந்துட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க, ஏன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆச்சு, ஏன்னா ட்ரம்ப் போயிட்டு அங்க நிறுத்தி வச்சுட்டாரு, ரைட்டா? அதனால சீஸ்ஃபயர் நிறுத்தினாங்க, திரும்பியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த டீல் சைன் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு, ரைட்டா? ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது. அப்ப ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸும் சொன்னாங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்? ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடிட்டோரியல்ல பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவமா இருக்கும், ரைட்? அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். செகண்ட் பேராகிராஃப் வந்து ஆத்தரோட ஓன் தாட்ஸ் சொல்லுவார், ரைட்? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னாலும் வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் க்ளோஷர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நடந்த விஷயத்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கீழே வரப்போறது ஃபுல்லா ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இங்க பாருங்க, இங்க இது எல்லாமே ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் பேராகிராஃப்ல ஓரளவுக்கு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் உள்ள ஆட் பண்ணுவாங்க. பட் அகெயின் எல்லா இடத்துலயும் எதை வந்துட்டு மென்ஷன் ஆகும் அப்படின்னா ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மென்ஷன் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, வைக்கப்ஸ் பார்த்துடலாமா? ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னா அப்படியே நிக்கிறது, இல்லை நிக்க வைக்கிறது, அப்படியே அடைச்சு வைக்கிறது, நகர விடாம பண்றது அப்படின்ற மாதிரி. ஒன்றும் அவங்களா ஸ்டக்கா இருக்கலாம், இல்லை ஸ்டக் பண்ண வைக்கலாம், அவங்கள யாரை பிடிச்சி வைக்கலாம். ஸோ ஸ்டக். மரூண்ட் அப்படின்னா அடைச்சு வைக்கிறது. டெரிலெக்ட் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அப்படியே நிக்கிறது தான், இல்லைன்னா அபேண்டன் பண்றது, அந்த மாதிரி மீனிங் கூட வரும். டெசர்டட் இந்த மாதிரி மீனிங் கூட வரும். அல்டிமேட்டம் சொன்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும், ஃபைனல் வார்னிங், இல்லைன்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? இந்த மிரட்டுவாங்கல்ல, இதை நீ பண்ணு, கையெழுத்து போடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு இப்படி சொல்றாங்க, ரைட்? என்னன்னா இது பண்ணு, இல்லைன்னா உன் கண்ட்ரி நான் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ இதுதான் ஃபைனல் வார்னிங். டிக்டாட்ஸ்னால அப்படிதான். டிக்டாட்னா ஒன்றும் டிக்டேட்டர்ஷிப், அத்தாரிட்டேரியனா இருக்கிற ஒருத்தர் சர்வாதிகாரம் பண்ற மாதிரி ரூல்ஸ் போடுறது டிக்டாட்ஸ். மேண்டேட்ஸ்னா கண்டிப்பா பண்றது. பட்ஜ் அப்படின்னா ரெலண்ட், அக்வசைஸ், ஈல்டு. பட்ஜ்னா பணிய வைக்கிறதுன்னு சொன்னா அதே மாதிரிதான். ரெலண்ட், அக்வசைஸ், ஈல்டு. சீஸ்பயர் போர் நிறுத்தம். ட்ரூஸ், ட்ரூஸ்னாலும் சமாதானத்துக்கு வர்றது. ஆர்மிஸ்டைஸ் அதுவும் அதே மாதிரிதான். மொரட்டோரியம்னா ஃப்ரீ பீரியட். லோனுக்கெல்லாம் மொரட்டோரியம் பீரியட் கொடுப்பாங்க. அது எப்படின்னா இப்போ வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லோனுக்கெல்லாம் உண்டு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் லோன் வந்து லோன் கொடுத்துருவாங்க. ஆனா எப்படி அந்த லோனை கட்டுவாங்க? அந்த லோன் கொடுத்த உடனே அவங்க வந்து அதை லேண்ட்ல போட்டு அதை வந்து விவசாயம் பண்ணி தான் அறுவடை பண்ண முடியும், ரைட்? இந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்துட்டு பணம் வரும். அதுக்கப்புறமா தான் இந்த லோன் அவங்களால கட்ட முடியும்.
ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு ஒரு 6 மாசம் ஆகும் என்னோட க்ராப் வளர்றதுக்கு அப்படின்னா அந்த ஒரு 6 months லோன் கட்ட முடியாது. லோன் வாங்கினது வந்து ஜான்வரியில வாங்குறேன். ஓகேவா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல தான் என்னால் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிவே கட்ட முடியும் அப்படின்னா இத்தனை மாசம் இந்த 6 மாசமும் கேப் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. இந்த 6 மாசத்தோட பேர் மொரட்டோரியம் பீரியட். ஓகேவா? இது நீங்க பேங்கிங் அவேர்னஸ்ல படிப்பீங்க. ஸோ அதனால சீஸ்ஃபயர்னா ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் மொரட்டோரியம்னால அதே மீனிங் தான். ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் கேப் கொடுக்கறது. ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னா எனிமிட்டி. பெலிஜரன்ஸ் அப்படின்னாலும் எனிமிட்டின்ற மீனிங். அனிமோசிட்டினாலும் அதே தான். கன்டென்ஷன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. கிராப்லிங் வித், டீலிங் வித், ஸ்ட்ரகிளிங் வித், கண்டென்டிங் வித். கன்டென்ஷன் அப்படின்னாலே கண்டென்ட் அப்படின்னாலே சண்டை போடுறது தான். ஓகேவா? கான்ட்ரடிக்டரி அப்படின்னா ரெண்டு வித்தியாசமான இதை பண்றது. கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கிறது, இன்கான்க்ரூவஸ், இன்ரீகன்சீலபிள். ரீகன்சைல் அப்படின்னா ரெண்டு ஒன்னா சேர்றது. ரெண்டு ஒன்னாவே சேர்க்க முடியாதுன்னா இரிகன்சைலபிள். பிளக்கேடு அப்படின்னா எம்பார்கோ, ஸ்டப்பேஜ், இன்டர்டிக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் தடை. இது மோஸ்டா எம்பார்கோன்றது ட்ரேட் எம்பார்கோ, ட்ரேடுக்கு தடை விதிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்து தடைக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப்பேஜ்னா தடை, அது மாதிரி தடுக்கிறது. இன்ட்ரடக்ஷன்னாலும் அதே மாதிரி மீனிங் தான். கன்செஷன் அப்படின்னா கேபிட்டுலேஷன், ஈல்டிங், அலோவன்ஸ். அட்ரிஷன் அப்படின்னா வீக்கெண்ட் பண்றது, எனிமியோட ஸ்ட்ரென்த். டெட்ரிஷன், எரோஷன், டெபிலிட்டேஷன். இன்ஃபிளிக்ட்னா காசுன்னு சொல்லியிருந்தேன். இங்க இருக்கு பாருங்க, காசு, இம்போஸ், ஃபோர்ஸ். நம்ம அங்க பார்த்ததுனால உங்களுக்கு இந்த சைடு வேர்ட்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மீனிங்கோட பார்த்துட்டோம்ல அதனால. என்டேஞ்சரிங் அப்படின்னா டேஞ்சர்னா மேலே சொன்ன மாதிரி தான். டேஞ்சர்னா ப்ராப்ளம், பிரச்சனை இருக்கு, ஆபத்து இருக்கு. என்டேஞ்சர்னா இன்னும் ஆபத்தாக்குறது. ரைட்? ஸோ என்டேஞ்சரிங். பெரில்னாலும் ப்ராப்ளம், டேஞ்சர் தான் இது. இம்பெரிலிங் அப்படின்னாலும் அதே மாதிரி இன்னும் டேஞ்சர்ஃபுல்லாக்குறது. ஜெப்படைசிங் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான், டேஞ்சர்ன்ற மீனிங் தான். காம்ப்ரமைசிங் அப்படின்னாலும் விட்டு கொடுக்கறது. நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டு எப்படி நெகட்டிவ் மீனிங் வரணும். காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டு 3 மீனிங் உண்டு. ஓகேவா? ஐடியலாக நம்ம 2 மீனிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பாசிட்டிவ்ல வரும்போது. ஓகேவா? ஒன்று வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரியில ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு நடுவில் வருது காம்ப்ரமைஸ். ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. இன்னும் நெகட்டிவா வர மீனிங் எப்படின்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். லைக் நம்ம வந்துட்டு புட்டிங் சம்திங் அட் ரிஸ்க். தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம பண்றது. குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் எப்போ பண்ணுவோம்? தப்புன்னு தெரியும், இருந்தாலுமே நம்மளோட லாபத்துக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஸோ அது நெகட்டிவ் மீனிங். ஓகேவா? ரீடாலியேட் அப்படின்னா ஸ்ட்ரைக் பேக், திரும்ப அடிக்கிறது. ரெசிப்ரோகேட், அவெஞ்ச். ஓகேவா? கேட்டாஸ்ட்ரோபிக் அப்படின்னா டிசாஸ்டரஸ், கலாமிட்டஸ். கலாமிட்டினா தெரியும், அதே மாதிரி தான். டிசாஸ்டர் தெரியும், டிசாஸ்டரஸ், கலாமிட்டஸ், ரூயினஸ். ரூயின் அப்படின்னா ஒன்று போய் அழிக்கிறது. ஆனால் ரூயினுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. ஓல்டான பழைய காலங்கள்ல ரூயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரூயினஸ்னா அழிக்கக்கூடிய அளவுக்கு. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா திரும்ப ரெண்டு பக்கமும். மியூச்சுவலா கமென்சுரேட், மியூச்சுவல் கமென்சுரேட். பிரசிபைஸ். ஓகே, அதில் பாதாளம் சொன்னேன், அதே மாதிரி. டிக்ளிவிட்டி அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டு கீழே போடும், டிக்ளிவிட்டி. வேர்ஜ், பிரிங்க். இங்க இந்த எட்ஜில் நிக்கிற மாதிரி. ஓகேவா? வேர்ஜ், பிரிங்க் ரெண்டுமே இந்த எட்ஜில் நிக்கிற மாதிரி. கீழே விழுந்தா அவ்வளவுதான், அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த அந்த மீனிங் தான் இதுக்கு. ஓகேவா? வேற சம்மரி. ஸோ எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. நான் எழுதிட்டு செக் பண்ணேன் ஜெமினில, நான் சும்மாலாம் சொல்லலை. ஓகேவா? The editorial explains the US in a very difficult spot with Iran. ஓகேவா? எப்படி வந்துட்டு இந்த எடிட்டோரியல் வந்து அனலைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. ரைட்? நீங்க வந்துட்டு எடிட்டோரியல் இப்போ வந்து நீங்க எங்க எழுதுவீங்க, ப்ரீசி ரேட்டிங்ல எழுதுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எடிட்டோரியல் சொல்லாம தி அபவ் பேராகிராஃப் எக்ஸ்பிளைன்ஸ் அல்லது அபவ் பேசேஜ் எக்ஸ்பிளைன்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட் கவுண்ட் ஆட் பண்ணும். Right? In a very difficult spot with Iran. It focuses on a mission called என்ன mission, and the mission explain பண்ணிருக்காங்க, which was supposed to use US Navy to force open the famous waterway called Strait of Hormuz. Strait of Hormuz open பண்றதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. This path is vital because சொல்லியிருக்காங்க, இல்லை நான் தான் சொன்னேன், நான் தானே எழுதுனேன். This path is vital. Vitalனா important. இந்த மாதிரி வேர்ட்ஸ் அங்கங்க படிக்கிறது உள்ள சொருகிடணும். அடிஷ்னல் நமக்கு அடிஷ்னல் மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். வைட்டல் பிகாஸ் மச் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஆயில் டிராவல்ஸ் த்ரூ இட். மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டோட ஆயில் மிடில் ஈஸ்ட்ல தான் ஆயில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ரஷ்யாலேருந்து அமெரிக்காலேருந்து கூட வரும். பட் மச் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஆயில் நிறைய வந்துட்டு நிறைய பர்சன்டேஜ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வரும். ஸோ அந்த இடம் தான் மெயினான இடம்.
However, the article says the mission failed quickly, lasting 50 hours. என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஹவர்ல யூஸ் பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன பாயிண்டா எழுதவே கத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் யோசிக்கணும். ஹவர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கனெக்ட் பண்ணுதா அப்படின்னா நம்ம யோசிக்கணும். அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். சும்மா அப்படியே சிம்பிள் லைனா எழுதினாலே ஓகே தான். ஓகேவா? பிகாஸ் ஈரான் ஃபாட் பேக் பை அட்டாக்கிங் ஷிப்ஸ் அண்ட் கீப்பிங் தி பாத் பிளாக்டு. எதனால வந்துட்டு அந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு? ஷிப்ஸ் வந்துட்டு ஃபாட் பேக் பை அட்டாக்கிங் தி ஷிப்ஸ் அண்ட் கீப்பிங் தி பாத் பிளாக்டு. அந்த பிளாக் பண்ண பாத் எல்லாத்தையுமே அவங்க அடிச்சு உடைச்சிட்டாங்க. யார் பிளாக் பண்ணியிருந்தா? அமெரிக்கா, அப்புறம் யூஏயோட ஷிப்பையும் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா அந்த மிஷினே ஃபெயில் ஆயிடுச்சு. ரைட்? த ரைட்டர் points out that while US attack US acts like it is winning, என்னதான் அவங்க வந்துட்டு வின் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ரியாலிட்டி வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஈரான் ஆஸ் அ நியூ லீடர், இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா தப்பு கிடையாதுல்ல, அந்த பேராகிராஃப்ல இருந்து எழுதுறோம். முஜ்தபா கமேனி who is staying very firm and hasn't changed his demands. On the other hand, the US government seems to be making mistakes and changing its story. ஸோ இவங்க வந்து டீலுக்குள்ள வந்துட்டாங்க. டீலுக்குள்ள வந்து ஒரு பிரேக் பண்ற மாதிரி ஒரு படையை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாரு. அதுதான் பிரச்சனை. அவங்க அடிச்சிட்டாங்க ஈரான். அப்ப என்ன ஆகும்? சீஸ்ஃபயர் மறுபடியும் பிரேக் ஆயிடும். இவரோட இந்த ஒரு மிஷனுமே வந்துட்டு ஃபெயில் ஆயிடும், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ன்றது. ஓகேவா? The article warns that if this continues, it could cause a huge problem for the global economy. இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா குளோபல் எக்கனாமி பிரச்சனை வரும், அவரோட பிரசிடென்சிக்குமே பிரச்சனை வரும். Making gas and goods much more expensive for everyone. In the end, the message is that tough talk and military force aren't working. The editorial says the US should stop trying to get everything it wants and instead try to talk peacefully with Iran. ஓகேவா? என்ன வேணா நாங்க பண்ணுவோம், ஆனா நாங்க பீஸ்ஃபுல்லா பேசுறதை தாண்டி என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற ஸ்டாண்டை யூஎஸ் எடுத்திருக்காங்க. By making a fair deal where both sides give a little, they can stop a bigger war and save the world's economy from a major crash. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரு ஃபேர் டீலுக்கு உடன்படுறது மூலமா, அது ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதா இருந்தா கூட பரவாயில்ல. பட் அகைன் ரெண்டு பேர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிக் வாரை தவிர்க்கலாம், மேஜர் கிராஷ்ல இருந்து எக்கனாமியை காப்பாத்தலாம். ஓகேவா? அவ்வளவுதான். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணமானா கிடையாது. எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்க வந்துட்டு இதை அடிச்சாங்க, அதை அடிச்சாங்க. ஏன்னா அமெரிக்காவோட 2 ஷிப்பை வந்து அடிச்சாங்க, யூஏஇயோட டேங்கர் அடிச்சாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணமானா கிடையாது. இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஓவராலா சொல்லலாம். ஓகேவா? சீஸ்ஃபயருக்குள்ள தான் இருந்தாங்க. அமெரிக்கா போயிட்டு அங்க நிறுத்தி வச்சதுனால சீஸ்ஃபயர் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. எதனால? அமெரிக்கா தான் ரீசன். ரைட்? ஸோ இந்த மாதிரி சிம்பிளா சம்மரி இருக்கணும். ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு டைம் எழுதிட்டு வேணா செக் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? நிறைய பேர் சம்மரி ஐடியா கேட்டிருந்ததுனால எடுத்துட்டு வந்து. ஓகேவா? செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது கிராமர் ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்ட்டு. பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். மண்டேலேருந்து மேபி செஷன்ஸ் ஏதாவது இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.